சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே மித தெரிவானா ஞான முரளே சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே பொள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பொள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான மங்கை மலராக்கியானே முள்ளான மங்கை மலராக்கியானே மூவதும் அற்படி செய்வோம். சிவனே அழிக்கும் சிவனே அழிக்கும் மித தெரிவானா ஞான முரளே மித தெரிவானா ஞான முரளே. ஓம் சாந்தி. முரளி டேட் 12/8/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருந்தால் நல்ல திசை அமரும். இப்போது உங்கள் மீது குரு திசை இருக்கிறது. அதனால் உங்களுக்கு உயரும் கலை. கேள்வி: யோகத்தில் முழு கவனம் இல்லை என்றால் ரிசல்ட் என்னவாகும்? நிரந்தரமாக நினைவில் இருக்க யுக்திகள் யாவை? பதில்: யோகத்தில் முழு கவனம் இல்லை என்றால் போக போக மாயாவின் பிரவேசம் ஏற்படும். விழுவீர்கள். தேக அபிமானியாகி அநேக தவறுகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். மாயா தலைகீழ் வேலையை செய்ய வைத்து கொண்டே இருக்கும். பதீத்தமாக்கும். நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கு வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொள்ளுங்கள். கோபப்படாதீர்கள். தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்பதை பயிற்சி செய்யுங்கள். யோக பலத்தால் என்னென்ன பிராப்திகள் கிடைக்குமோ அதை நினைவில் வையுங்கள். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய ஆன்மீக குழந்தைகள், தமது ஆன்மீக தந்தை சிவபாபாவின் புகழை கேட்டீர்கள். எப்போது பாவங்கள் அதிகமாகுமோ, அதாவது மனிதர்கள் பாவ ஆத்மாக்கள் ஆவார்களோ, அப்போதே பதீத்த பாவனன் தந்தை வருகின்றார். வந்து பதீத்தர்களை பாவனமாக மாற்றுகின்றார். அந்த எல்லையற்ற தந்தைக்கே புகழ் இருக்கிறது. அவரை விருக்ஷபதி என்றும் சொல்லுகின்றார்கள். இந்த நேரம் எல்லையற்ற தந்தை மூலமாக எல்லையற்ற பிரகஸ்பதி திசை, அதாவது குரு திசை உங்கள் மீது அமர்ந்திருக்கிறது. குறிப்பாக மற்றும் பொதுவாக என 2 வார்த்தைகள் இருக்கின்றன. இதன் அர்த்தமும் இங்கேயே நிரூபிக்கப்படுகின்றது. குரு திசை மூலமாக குறிப்பாக பாரதம் ஜீவன் முக்தி பெறுகின்றது. அதாவது உங்கள் சுயராஜ்ய பதவியை பெறுகின்றீர்கள். ஏனென்றால் யார் உண்மையான தந்தையோ, யாரை சத்தியம் என்று சொல்லுகின்றார்களோ, அவர் வந்து நம்மை நரனிலிருந்து நாராயணனாக மாற்றுகின்றார். மற்ற எல்லோரும் நம்பர்வார் அவரவர் தர்மத்தின் செக்ஷனில் சென்று அமர்வார்கள். பிறகு நம்பர்வார் வருவார்கள். கலியுக கடைசி வரை வந்து கொண்டே இருப்பார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவர் தர்மத்தில் அவரவர் பாகம் கிடைத்திருக்கின்றது.
ராஜ்யத்தில் ராஜாவிலிருந்து பிரஜை வரை அனைவருக்கும் அவரவர் பாகம் கிடைத்திருக்கின்றது. நாடகமும் ராஜாவிலிருந்து பிரஜை வரை இருக்கிறது. அனைவருக்கும் அவரவர் பாகத்தை நடிக்க வேண்டியிருக்கிறது. இப்போது தம் மீது குரு திசை அமர்ந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதற்காக ஒரு நாள் மட்டும் அமராது. உங்களுக்கு குரு திசை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது உங்களுக்கு உயரும் கலை. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு உயரும் கலை ஏற்படும். நினைவை மறந்தால் மாயாவின் தடை வரும். நினைவால் நல்ல திசை அமர்கிறது. நன்றாக நினைவு செய்யவில்லை என்றால் நிச்சயம் விழுவீர்கள். பிறகு அவர்கள் மூலமாக ஏதாவது தவறுகள் நடக்கும். நாடகப்படி அனைத்து தர்மங்களை சார்ந்த யாராக இருந்தாலும் ஒருவருக்கு பின்னால் அடுத்தவர் பாகத்தை நடிக்க வருவார் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார். சொர்க்கத்தின் திசை, அதாவது ஜீவன் முக்தியின் திசை இப்போது தம் மீது அமர்ந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். இந்த நாடக சக்கரம் எப்படி சுற்றுகின்றது என்பதையும் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டியின் நாடக சக்கரம் குறிப்பாக பாரதத்தின் மீது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. தந்தையும் பாரதத்தில்தான் வருகின்றார். ஆச்சரியமுடன் கேட்டவர்கள் சொன்னவர்கள் ஓடிவிட்டனர் என்று பாடப்பட்டுள்ளது. போக போக மாயாவின் பிரவேசம் ஏற்படுகின்ற காரணத்தால் விழுகின்றார்கள். யோகத்தில் முழு கவனம் வைப்பதில்லை. பிறகு தந்தை வந்து சஞ்சீவினி மூலிகை கொடுக்கின்றார். அதாவது உணர்வு பெற வைக்கும் மூலிகை கொடுக்கின்றார். ஹனுமாரும் நீங்களே. இந்த நேரம் ராவணனை விரட்டுவதற்காக இந்த மூலிகை முகர கொடுக்கின்றேன் என்பதை தந்தை சொல்லுகின்றார். தந்தை உங்களுக்கு எல்லா சத்திய விஷயங்களையும் சொல்லுகின்றார். சத்தியமானவர் ஒரு தந்தை மட்டுமே. அவர் வந்து உங்களுக்கு சத்திய நாராயண கதையை சொல்லி சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். இவரை சத்தியம், அதாவது சத்தியத்தை சொல்பவர் என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்கின்றீர்களா என்று உங்களை கேட்டால், நாங்கள் ஏன் சாஸ்திரங்களை ஏற்க மாட்டோம் என்று சொல்லுங்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்க சாஸ்திரங்கள் என்பது தெரியும். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஞானம் மற்றும் பக்தி என 2 பொருட்கள் இருக்கின்றன. எப்போது ஞானம் கிடைக்குமோ அப்போது பக்திக்கு என்ன அவசியம்? பக்தி என்றால் இறங்கும் கலை, ஞானம் என்றால் உயரும் கலை. இந்த நேரம் பக்தி நடக்கின்றது. இப்போது எங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. அதனால் சத்கதி ஏற்படுகிறது. பக்தர்களை காப்பவர் ஒரே ஒரு பகவான். விரோதியிடமிருந்து காப்பாற்றுகின்றார்கள். நான் வந்து உங்களை ராவணனிடமிருந்து காப்பாற்றுகின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். ராவணனிடமிருந்து எப்படி பாதுகாப்பு கிடைக்கின்றது என்பதை பார்க்கின்றீர்கள் தானே? இந்த ராவணனை வெற்றி பெற வேண்டும். இனிய குழந்தைகளே, இந்த ராவணன் உங்களை தமோ பிரதானமாக மாற்றினான் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். சத்தியுகத்தை சதோ பிரதானம், சொர்க்கம் என்று சொல்லுகின்றார்கள். பிறகு கலைகள் குறைந்து கொண்டே போகின்றன. கடைசியில் எப்போது முற்றிலும் தேக அபிமானத்திற்கு வருவீர்களோ அப்போது பதீத்தமாகின்றீர்கள். புதிய வீடு கட்டப்படுகின்றது. மாதத்திற்கு பிறகு, அதாவது சில மாதங்களுக்கு பிறகு ஏதாவது கலை குறைய தொடங்குகின்றது. ஒவ்வொரு வருடமும் கட்டிடத்திற்கு வெள்ளை அடிக்கின்றார்கள். கலை குறைந்து கொண்டே போகின்றது தானே? புதியதிலிருந்து பழையதாக, பிறகு பழையதிலிருந்து புதியதாக மாறுவது ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு பொருளுக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வீடு 100-150 வருடங்கள் வரை இருக்கும் என்று புரிய வைக்கப்படுகின்றது. புதிய உலகத்திலிருந்து சத்தியுகம் என்று சொல்லப்படும் என்று தந்தை சொல்லுகின்றார். பிறகு திரேத்தாவை 25% குறைந்தது என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் கொஞ்சம் பழையதாகிறது. ஏனென்றால் அவர்கள் புதிய உலகிற்கு தகுதி பெறவில்லை. எனவே நிலை குறைந்தது. கிருஷ்ணபுரிக்கு போக வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றார்கள். ராமபுரிக்கு போக வேண்டும் என ஒருபோதும் யாரும் சொல்லுவது இல்லை. எல்லோரும் கிருஷ்ணபுரிக்கு போக வேண்டும் என்றே சொல்லுகின்றார்கள். பிருந்தாவனத்திற்கு செல்லுவோம், ராதா கோவிந்தனை துதிப்போம் என பாடவும் செய்கின்றார்கள். அது பிருந்தாவனத்தின் விஷயம். அயோத்தியாவிற்கு அப்படி சொல்லுவது இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அனைவருக்கும் அதிக அன்பு இருக்கிறது.
ஸ்ரீ கிருஷ்ணரை அதிக அன்போடு நினைவு செய்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்கும்போது இவரை போன்ற கணவர் கிடைக்க வேண்டும், இவரை போன்ற குழந்தை கிடைக்க வேண்டும், இவரை போன்ற சகோதரன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். புத்திசாலி குழந்தைகளாக, அதாவது மகள்களாக யார் இருப்பார்களோ அவர்கள் இவரை போன்ற குழந்தை கிடைக்க வேண்டுமென ஸ்ரீ கிருஷ்ணரின் மூர்த்தியை முன்னால் வைக்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பில் பலர் இருக்கின்றார்கள். எல்லோரும் கிருஷ்ணபுரியை விரும்புகின்றார்கள். இப்போது இருப்பது கம்சபுரி, ராவணபுரி. கிருஷ்ணபுரிக்கு அதிக மகத்துவம் இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணரை அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். அதனால்தான் நீங்கள் இவ்வளவு காலம் நினைவு செய்து வந்தீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இப்போது கிருஷ்ணபுரி போவதற்கு முயற்சி செய்யுங்கள். இவரது குலத்திற்காகவாவது செல்லுங்கள். சூரிய வம்சத்தில் 8 தலைமுறை இருக்கிறது. அதனால் ராஜ்யத்திற்கு வந்து ராஜகுமாரரோடு ஊஞ்சலில் ஆடும் அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். இது புரிந்து கொள்ளும் விஷயம். குழந்தையே, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மண்மனாபவ நிலையில் இரு என்று தந்தை சொல்லுகின்றார். நினைவில் இல்லாததால் கீழே விழுகின்றீர்கள். ஞானம் ஒருபோதும் விழ வைக்காது. நினைவில் இல்லை என்றால் விழுகின்றீர்கள். இதன் மீது அலாவுதீனின் அற்புத விளக்கு, ஹாத்மத்தாயி ஆகிய நாடகங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன. நினைவில் இருப்பதற்காக வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொண்டார்கள். ஒருவருக்கு கோபம் வந்தால் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே வாயில் எதையாவது போட்டுக்கொள் என்று சொல்லுகின்றார்கள். பேசவில்லை என்றால் கோபம் வரவே வராது. ஒருபோதும் யாரு மீதும் கோபப்படாதீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். ஆனால் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் சாஸ்திரங்களில் என்னென்னவோ போட்டிருக்கின்றார்கள். தந்தை உண்மையை உட்கார்ந்து புரிய வைக்கின்றார். தந்தை எப்போது வருவாரோ அப்போது புரிய வைக்க முடியும். யார் வாழ்ந்து சென்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு புகழ் பாடப்படுகிறது. தாகூர், ஜான்சி ராணி வாழ்ந்து சென்றார்கள். அவர்களை பற்றிய நாடகத்தை உருவாக்குகின்றார்கள். நல்லது, சிவனும் வாழ்ந்து சென்றார். அதனால்தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள். ஆனால் சிவன் எப்போது வந்தார், வந்து என்ன செய்தார் என்பது தெரியாது. அவர் முழு உலகிற்கும் தந்தை. நிச்சயம் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுத்திருப்பார். இஸ்லாம், பௌத்தம் போன்ற எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்து சென்றார்களோ அவர்களுக்கு ஜெயந்தி கொண்டாடுகின்றார்கள். அதாவது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். நாள், கிழமை அனைவருக்கும் இருக்கிறது. இவரை பற்றி ஒருவருக்கும் தெரியாது, அதாவது சிவனை பற்றி. கிறிஸ்துவிற்கு இத்தனை வருடங்களுக்கு முன்னர் பாரதம் பாரடைஸாக இருந்தது என்று சொல்லுகின்றார்கள், அதாவது சொர்க்கமாக. ஸ்வஸ்திகாவை எப்போதும் செய்கிறார்களோ அப்போது அதில் முழுமையாக 4 பாகங்களை உருவாக்குகின்றார்கள். அவை 4 யுகங்கள். ஆயுள் கூட குறைய இருக்க முடியாது. ஜெகநாத்புரியில் அண்டாவில் சாதத்தை சமைக்கின்றார்கள். அது சரியாக 4 பாகங்களாகின்றது. இப்போது தேகம் உட்பட அனைத்தையும் மறந்துவிடுங்கள் என தந்தை சொல்லுகின்றார். நான் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை என்று பயிற்சி செய்யுங்கள். தந்தை சொர்க்கத்தை படைப்பவர். அதனால் நம்மை நிச்சயம் சொர்க்கத்திற்கு அனுப்பியிருப்பார். நரகத்திற்கு அனுப்பி வைக்க மாட்டார். தந்தை யாரையும் நரகத்திற்கு அனுப்புவது இல்லை. முதலில் எல்லோரும் சுகத்தை அனுபவிக்கின்றார்கள். முதலில் சுகம், பின்னர் துக்கம். தந்தை அனைவருடைய துக்கத்தையும் போக்கி சுகத்தை கொடுப்பவர். ஆத்மா முதலில் சுகத்தையும் பின்னர் துக்கத்தையும் பார்க்கின்றது. நாம் முதலில் சதோ பிரதானம், பிறகு சதோ ரஜோ தமோவிற்கு வருகின்றோம் என விவேகமும் சொல்லுகிறது. வெளிநாட்டுக்காரர்கள் புத்திசாலிகள் என்று மனிதர்களும் நினைக்கின்றார்கள். அங்கே வெடிகுண்டுகளை அப்படி தயாரிக்கின்றார்கள். அதனால் உடனே எல்லாம் அழியும். அப்படி இந்த காலத்தில் பிணத்தை மின்சாரத்தால் உடனே எரிக்கின்றார்கள். அப்படி வெடிகுண்டுகளை போட்டவுடன் நெருப்பு பிடித்து மனிதர்கள் உடனே அழிவார்கள். மூங்கில் காட்டிற்கு தீ பிடிக்க வேண்டும். புயல் அப்படி வீசும். அதனால் கிராமமாக அழியும். பிறகு அந்த நேரம் அவர்களை காப்பாற்ற எந்த ஏற்பாடுகளும் இருக்காது. விநாசம் நடந்தே தீர வேண்டும். பழைய உலகம் அழிய வேண்டும். கீதையிலும் வர்ணனை இருக்கின்றது. ஐரோப்பியர்கள் அப்படி வெடிகுண்டு வீசுவார்கள். அதை வீசுவதே தெரியாது என்பதை தந்தை புரிய வைத்திருக்கின்றார்.
கல்ப முன்னர் விநாசம் நடந்தது, இப்போதும் நடக்கப் போகின்றது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். நீங்களும் கல்ப முன்னர் போலவே படித்து கொண்டே இருக்கின்றீர்கள். மெல்ல மெல்ல மரம் வளர்ந்து கொண்டே போகின்றது. வளர்ந்து வளர்ந்து ஸ்தாபனை ஆகிவிடும். மாயாவின் புயல் மிக நல்ல நல்ல மலர்களையும் விழ வைக்கின்றது. யோகத்தில் முழுமையாக இல்லை என்றால் மாயை தடை ஏற்படுத்துகின்றது. தந்தையின் குழந்தையாகி பவித்திரத்தாவின் உறுதிமொழி கொடுத்த பிறகு விக்காரத்தில் விழுந்தால் பெயரை கெடுப்பீர்கள். பிறகு வெகு ஜோராக அடிவிழும். இந்த காமத்தின் காயம் ஒருபோதும் ஏற்படக்கூடாது என்று தந்தை சொல்லுகின்றார். இங்கே இரத்த ஆறுகள் ஓட வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். சத்தியுகத்தில் பால் ஆறுகள் ஓடும். அது புது உலகம், இது பழைய உலகம். கலியுகத்தில் என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள். புதிய உலகத்தின் வைபவங்களை பாருங்கள். இங்கே ஒன்றுமே கிடையாது. மகள்கள் தியானத்தில் சென்று காட்சி பார்த்து வருகின்றார்கள். அதாவது சகோதரிகள் எல்லாம் தியானத்தில் போய் காட்சியை பார்த்துட்டு வராங்க. சூக்ஷ்ம வதனத்தில் சூபி ரசம் குடித்தோம், இதை செய்தோம் என்று சொல்லுகின்றார்கள். அவை அனைத்தும் காட்சிகள். நாங்கள் மூலவதனத்திற்கு சென்றோம் என்று சொல்லுகின்றார்கள். பாபா வைகுண்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த காட்சிகள் போன்ற அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளன. இவற்றால் எதுவும் கிடைப்பதில்லை. அதிக பெண் குழந்தைகள் சூக்ஷ்ம வதனத்திற்கு சென்றார்கள். சூபி ரசம் போன்றவற்றை குடித்தார்கள். அவர்கள் இன்று இல்லை. நல்ல நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் குழந்தைகள் காணாமல் போய்விட்டனர். அதிகமாக தியானத்தில் சென்று காட்சிகளை பார்த்து வந்தவர்கள் சென்று திருமணம் செய்து கொண்டனர். மாயா எப்படி இருக்கிறதென ஆச்சரியமாக இருக்கிறது. பாக்கியம் எப்படி தலைகீழாக திரும்புகிறது. பலர் நல்ல நல்ல பாகத்தை நடித்தார்கள். தேவைப்பட்ட நேரத்தில் அதிக உதவி செய்தார்கள். அவர்களும் இன்று இல்லை. அதனால் மாயா, நீ மிகவும் கெட்டிக்காரி என்று தந்தை சொல்லுகின்றார். மாயாவோடு உங்கள் யுத்தம் நடக்கின்றது. இது யோக பல சண்டை என்று சொல்லப்படுகிறது. யோக பலத்தால் என்ன பிராப்தி கிடைக்கின்றது என்பது யாருக்கும் தெரியாது. பாரதத்தின் பழைய யோகம் என்று மட்டும் சொல்லுகின்றார்கள். பழைய ராஜயோகம் பாடல் பெற்றது என இனிமையிலும் இனிய குழந்தைகளுக்கு யோகத்தை பற்றி புரிய வைக்கப்படுகின்றது. தத்துவ ஞானிகள் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களில் யாரிடமும் இந்த ஆன்மீக ஞானம் இல்லை. ஆன்மீக தந்தையே ஞானக்கடல். அவருக்கே சிவாய நமக என்று பாடுகின்றார்கள். தந்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை புரிய வைக்கின்றார். இது ஞானத்தின் மூன்றாவது கண் என்று சொல்லப்படுகின்றது. மற்ற யாருக்கும் தன்னை திரிகாலதரிசி என்று சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு சக்தி இல்லை. பிராமணர்கள் மட்டுமே திரிகாலதரிசியாக இருக்கின்றார்கள். அந்த பிராமணர்கள் மூலமாக யாகம் படைக்கப்பட்டது. ருத்ர கியான யாகம் இல்லையா? ருத்ரன் என்று சிவனையும் சொல்லுகின்றார்கள். அநேக பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் வெவ்வேறு பெயர்கள் அதிகம் இருக்கின்றன. ஒரு தந்தையை தவிர வேறு யாருக்கும் இத்தனை பெயர்கள் கிடையாது. இவரை பபுல்நாத் என்றும் சொல்லுகின்றார்கள். எந்த மரத்தில் முள் நிறைந்திருக்குமோ அதை பபுல் என்று சொல்லுகின்றார்கள். பாபா முட்களை மலராக மாற்றுபவர். எனவே அவருக்கு பபுல்நாத் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். மும்பையில் அங்கே அதிக மேளாக்கள் நடக்கின்றன. அர்த்தம் எதையும் புரிந்து கொள்ளுவதில்லை. அவரது சரியான பெயர் சிவன் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். வியாபாரிகளும் புள்ளியை சிவன் என்று சொல்லுகின்றார்கள். 1, 2 என எண்ணுகின்றார்கள். 10 வரும்போது சிவன் என்று சொல்லுகின்றார்கள். நான் புள்ளி ஸ்டார் என்று தந்தையும் சொல்லுகின்றார். பல மனிதர்கள் இப்படி டபுள் திலகமும் வைக்கின்றார்கள். அம்மா மற்றும் அப்பா, ஞானசூரியன் மற்றும் ஞானச்சந்திரனின் அடையாளம். அவர்களுக்கு அர்த்தம் தெரியாது. தந்தை யோகத்தை பற்றி புரிய வைத்து கொண்டு இருந்தார். யோகம் எவ்வளவு பிரசித்தமாக இருக்கிறது. இப்போது குழந்தைகள், நீங்கள் யோகம் என்ற வார்த்தையை விட்டுவிடுங்கள். நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தையை வைத்து புரிந்து கொள்ள மாட்டார்கள். நினைவால் புரிந்து கொள்ளுவார்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். தந்தையை அதிகம் நினைவு செய்ய வேண்டும். அவரை மணமகன் என்றும் சொல்லுகின்றார்கள். அவர் ராணியாக மாற்றுகின்றார். உலக ராஜ்யத்தின் ஆஸ்தியை தந்தை கொடுக்கின்றார். சத்தியுகத்தில் ஒரு தந்தை இருப்பார். பக்தியில் 2 தந்தைகள். ஞான மார்க்கத்தில் இப்போது உங்களுக்கு 3 தந்தைகள் இருக்கின்றார்கள். எவ்வளவு அதிசயமாக இருக்கிறது.
சத்தியுகத்தில் எல்லோரும் சுகமாக இருப்பார்கள் என்பது உங்களுக்கு அர்த்தத்தோடு தெரியும். சத்தியுகத்தில் அவ்வளோ சுகமாக இருக்கிறதுனால யாரும் இறைவனை நினைவே செய்ய மாட்டோம். அதனால் சரீரத்துக்குண்டான தந்தை மட்டும் இருப்பார், இறை தந்தையை யாரும் நினைக்க மாட்டோம். பக்தியில் இறை தந்தையும் நினைப்போம், தேகத்தை கொடுத்த சரீரத்தை கொடுத்த அப்பாவையும் நினைப்போம். எனவே 2 அப்பா. இந்த சங்கம் யுகத்தில் பரமாத்மா தந்தை சிவனையும் நினைவு செய்கிறோம், சரீரத்து கொடுத்த அப்பாவையும் தெரியும். தெய்வீகமான அலௌகிக தந்தை அதாவது பிரம்மா பாபாவையும் தெரியும். எனவே நமக்கு இப்போது 3 தந்தைகள் இருக்காங்க. எனவே பரலோக தந்தையை அறியவே இல்லை. இப்போது உங்களுக்கு 3 தந்தைகளும் தெரியும். எவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளும் விஷயங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நினைவில் இருப்பதற்கு வாயால் எதையும் பேசாதீர்கள். வாயில் கூழாங்கல்லை போட்டுக்கொண்டால் கோபம் முடிந்துவிடும். யார் மீதும் கோபப்படக்கூடாது. 2வது பாயிண்ட், இந்த துக்கதாமத்திற்கு இப்போது தீப்பிடிக்க வேண்டும். எனவே இதை மறந்து புதிய உலகை நினைவு செய்ய வேண்டும். பவித்திரமாக இருப்பேன் என தந்தையிடம் கொடுத்த உறுதிமொழியில் உறுதியாக இருக்க வேண்டும். வரதானம், நிராகார ஸ்திதியின் பயிற்சி மூலமாக நான் என்பதை முடிக்கும் அகங்காரி ஆகுக. தற்சமயம் எல்லாவற்றையும் விட சூக்ஷ்ம மற்றும் அழகிய கயிறாக இருப்பது நான். இந்த நான் என்ற வார்த்தையே தேக அபிமானத்தை கடந்து செல்ல வைப்பதாகவும் இருக்கிறது, தேக அபிமானத்திற்கு கொண்டு வருவதாகவும் இருக்கிறது. எப்போது நான் என்பது தலைகீழ் உருவில் வருமோ அப்போது தந்தைக்கு பிரியமானவராக மாறுவதற்கு பதிலாக ஏதாவது ஒரு ஆத்மாவிற்கு பெயர், மானம், மரியாதைக்கு பிரியமானவராக மாற்றுகிறது. இந்த பந்தனத்திலிருந்து முக்தி பெறுவதற்காக நிரந்தர நிராகாரி ஸ்திதியில் நிலையாக இருந்து சாக்காரத்திற்கு வாருங்கள். இந்த பயிற்சியை நேச்சர் ஆக்குங்கள். அப்போது அகங்காரி ஆவீர்கள். ஸ்லோகன், ஒருவரின் கெட்ட அல்லது நல்ல விஷயங்களை கேட்டு எண்ணத்திலும் வெறுப்பு வந்தால் அதுவும் பரமத். ஓம் சாந்தி.